அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தகுமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி ஜாக். நம்ம இந்த வீடியோவில் ரியல்மி 3 ப்ரோ வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட் ஹைப்போட நிறைய ட்வீட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க. ரியல்மி 3 ப்ரோ எல்லாருக்குமே தெரியும். ஒப்பீனியன் மற்றும் ஓவர் வியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் டெக்கி ஜாக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ரியல்மி 3 ப்ரோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரெட்மி நோட் 7 ப்ரோவோட காம்படிட்டராக தான் ரியல்மி 3 ப்ரோ வரப்போது. நிறைய ட்வீட்ஸ் அண்ட் அவங்களே ட்விட்டர்லேயே ஃபைட் போடுற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ரியல்மி 3 ப்ரோவோட டிஸ்பிளேலேருந்தே ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.3 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது வந்து சேம் அவங்க சொல்கிற மாதிரி டியூ ட்ராப் நாப், வாட்டர் ட்ராப் நாச்சுன்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி டியூ ட்ராப் நாச்சில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டுவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ரியல்மின்ற லோகோ கொடுத்துருக்காங்க. ரியல்மின்ற லோகோ கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓவர் வியூவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர் பட்டன், வால்யூம் பட்டன்ஸ்லாம் ரைட்டில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து இதில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இல்லைங்க. அது ஒரு அட்வான்டேஜ். டெடிக்கேட்டட் மெமரி ஸ்லாட் தந்துருக்காங்க. ட்ரிபிள் ஸ்லாட் தந்துருக்காங்க. அதுக்கடுத்து இதில் எல்லாருக்குமே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது வந்து இது கிளாஸா பிளாஸ்டிக்கான்றதுங்க. இது ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 7 வந்து கிளாஸில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதுவும் மல்டி லேயர் பிளாஸ்டிக்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய லான்ச் அப்போவே. அப்புறமா சைடில் இருக்க ஃப்ரேம்ஸ்லாம் பாலிகார்பனேட் ஃப்ரேம்ஸ்லால கொடுத்துருக்காங்க. அப்புறமா முன்னாடி வந்து ப்ரொடக்ஷனுக்காக கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 172 கிராம் இருக்குது. அதுக்கடுத்து இதோட ஸ்க்ரீனோட ரேஷியோ, ஆஸ்பெக்ட் ரேஷியோ சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19.5:9 அந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ப்ரைமரி கேமரான்னு வரையில் முதல்ல நம்ம ப்ரைமரி கேமரா பின்னாடி இருக்க கேமரா எவ்வளோ மெகா பிக்சல்னு பார்த்தலாம். பின்னாடி வந்து ப்ரைமரி கேமராவை ஒரு 16 மெகா பிக்சல் f1.7 லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய சென்சார் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனி IMX சென்சார் 519 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு செகண்டரி கேமரா ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு LED ஃப்ளாஷ் இருக்குது. அதில் வந்து 4K வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். அதே மாதிரி சூப்பர் ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா 960 FPS வரைக்கும் சூப்பர் ஸ்லோ மோஷன் எடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல்ஃபியில் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா செல்ஃபியில் வந்து ஒரு ரியல்மி 2 ப்ரோலேயே பார்த்தா ஒரு 16 மெகா பிக்சலில் கொடுத்துருந்தாங்க. இதில் நான் நினச்சேன் ஒரு 20 மெகா பிக்சல் கொடுப்பாங்கன்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மெகா பிக்சல் லோ லைட்லேயே எடுக்கிற மாதிரி பிக்சல் பைண்டிங் டெக்னாலஜி மூலமாக கொடுத்துருக்காங்க. அபேச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.0 தந்திருக்காங்க. ஒரு நல்ல செல்ஃபி கேமராவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற சிப் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க சிப் செட் வந்து என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அந்த ஃபோர்ட்நெட் விளாட்ற மாதிரி அவங்களுடைய CEO போட்டிருந்தார் அவங்க ஃபோனில். இந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே ரொம்ப நாள் முன்னாடியே ட்வீட் போட்டிருந்தார். ரெட்மி நோட் 7 ப்ளே ஆகலன்னு போட்டிருந்தாங்க. அந்த ஃபோர்ட்நெட்டோட கேமோட இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஃபோர்ட்நெட் விளையாடுறது கூடிய 2 சிப்ஸ் தாங்க இருக்குது. 670, 710. அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு 710 தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. 710ன்றது ஒரு 675 விட பெட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா CPU வைஸ் இல்லைன்னு சொல்லுவேன். GPU வைஸ் ஆமான்னு சொல்லுவேன். CPU வைஸ் பார்த்திங்கன்னா இதை விட அது பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். GPU வைஸ் பார்த்திங்கன்னா அதை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக GPUவில் அக்ரீனோ வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 616 யூஸ் பண்ணியிருக்காங்க. 616 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து ஒரு 10 நானோமீட்டர் டெக்னாலஜியில் ஆர்கிடெக்ட் பண்ண இது ஒரு சிப்பு. நானோமீட்டர்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் என்னென்னு பார்க்கலீங்கன்னா நானோமீட்டர்னால் என்னென்னு தெரியலையா, நம்ம சேனலில் அதுக்கு டெடிக்கேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே மேலே ஐ பட்டன்லேயே கொடுத்துருக்கேன். அதை போய்ட்டு மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டோன்னே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் டெக்கி ஜாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கலர் ஒயஸில் தாங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. கலர் ஒயஸ் 6.0 தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் பேட்டரின்னு பார்க்கல 4045 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இல்லை ஆடியோ ஃபேன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் தாங்க சொல்கிறேன். இதில் எடுக்கல 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சார்ஜிங் போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி தாங்க தந்திருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி தரல. டைப் சி ஏன் தரலன்னு தெரியல. டைப் சி தந்திருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க 2019 வந்து எல்லாருமே டைப் சிக்கு ஓரளவுக்கு எல்லாருமே மூவ் ஆகிட்டாங்க. இன்னும் இவங்க மூவ் ஆகலை. அந்த மூவ் ஆகுது இருக்கிறது நல்லதாக கெட்டதாக தெரியல. ஆனால் எனக்கு டைப் சி தான் பிடிக்கும். டைப் சி உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதில் வந்து யூஎஸ்பி தான் தந்திருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து குயிக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. குயிக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த குயிக் சார்ஜ் வந்து பாக்ஸ்லேயே தந்திருக்காங்க. அது ஒரு
பெரிய நல்ல விஷயங்க. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லாங்க ரியல்மிக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓப்போவில் யூஸ் பண்ணுற மாதிரி விஓஓசி அந்த சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் 3.2 அப்படின்ற வேர்ஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 20 வாட்ஸ் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே தந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத்து மிச்ச எல்லா சென்சாருமே பேசிக்கான சென்சார் எல்லா சென்சாருமே கொடுத்துருக்காங்க. வேறு எந்த சென்சாருமே ஸ்கிப் பண்ணல. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆமுலேட்டட் டிஸ்பிளேவான்னு கேட்டிங்கன்னா ஆமுலேட்டட் டிஸ்பிளே இல்லைங்க, ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டில் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்ததுக்கு ஐபிஎஸ் எல்சிடி ஓகே ஆமுலேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆமுலேட்டர் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. இந்த ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு வரனால இவ்வளோ நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட எடுத்துகிட்டு வரனால நம்ம ஆமுலேட்டர் டிஸ்பிளேலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கடுத்தது நம்ம எதிர்பார்த்ததுலேயே இதில் 2GB ரேம் வேரியன்ட் வருது, 4GB ரேம் வேரியண்ட்டும் 6GB ரேம் வேரியண்ட்டும் வருது. 4GB ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB 64GBன்ற ரோமில் வருது. அதுக்கடுத்து 6GB ரேம் 128 ரோமில் வருது. இது ரெண்டுத்துக்கும் விலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் லான்ச் ஈவென்ட் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. லான்ச் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து என்னென்னா 4GB 64GBயோட பேசிக் வேரியண்ட் வந்து 20,000 ரூபாய்க்கும், அதுக்கடுத்து வந்து 6GB வந்து 25,000 ரூபாய்க்கும் முதல்ல ப்ரைஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து இல்லைங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் ப்ரைஸ் பண்ண மாட்டோம், மிச்ச கம்பெனியாக இருந்தால் ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் பேசிட்டு அதுக்கடுத்து வந்து 16,000 ரூபாய் 20,000 ரூபாய் அப்படின்ற இதில் பேஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து இல்லைங்க இது ரியல்மிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு 14,000 ரூபாய் அதுக்கடுத்து 17,000 ரூபான்ற இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 6GB ரேம் எவ்வளோ பேர் வாங்குவீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ரெண்டுமே ஃப்ளிப்கார்ட் மற்றும் ரியல்மியோட வெப்சைட்டில் வந்து வர 29ஆம் 12 மணிலேருந்து சேல்ஸுக்கு வருது. கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேயே அவங்களுடைய ரியல்மியோட சிஇஓ வந்து #64 மெகா பிக்சல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அல்ட்ரா ஹெச்டி அப்படின்ற ஒரு டேகும் போட்டிருந்தாங்க. அந்த இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னடா 16 மெகா பிக்சல் தானே கொடுத்துருக்க, அது எப்படி 64 ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவங்களே அல்ட்ரா ஹெச்டி மோடுன்ற ஒரு மோடு எடுத்திருக்காங்க போல் இந்த கேமராவில். அந்த கேமரா மூலமாக எடுத்திங்கன்னா உங்களால் ஒரு 64 மெகா பிக்சலுக்கு என்ன ஃபோட்டோ கிடைக்குமோ அந்த ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரில. நான் யாராவது எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கினாங்கன்னா யூஸ் பண்ணாங்கன்னா நானும் யூஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா அதுக்கு ஏதோ ஒரு நியூஸ் எபிசோடில் சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்றது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் டெக்கி ஜாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.